ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டில் மோகினி பேயால் ஒரு குடும்பத்துக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோயம்பேடு பகுதியில் பூஜான்ற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு தம்பி, அந்த தம்பி பேர் ராஜு, அவங்க அப்பா அம்மா, இந்த 4 பேரும் தான் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட அப்பா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் பழம் வியாபாரம் பண்ணுறாரு. பழம் வியாபாரினா ஒரு பெரிய கடைலாம் கிடையாது, நார்மலாக ஒரு தள்ளு வண்டியில் பழம் வியாபாரம் பண்ணிட்டு வராரு. இந்த பூஜான்ற பெண்மணி நல்ல படித்த பெண்ணு தான். இவங்க நம்ம சென்னையில் இருக்கிற டைடல் பார்க்கில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டு மார்னிங் 9:30க்கு போனாங்கன்னா ஈவினிங் 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க தம்பி ராஜு சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராரு. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க குடும்பம் என்ன தான் கோயம்பேடு ஒரு சென்டர் ஆஃப் சென்னையில் வாழ்ந்துட்டு வந்தாலும் இவங்களோட வீடு அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகர்ப்புறத்தை விட்டு தள்ளி தான் இருக்குது. ரொம்ப ஆட்கள் நடமாட்டம்லாம் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 15-20 வீடுகள் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தெருக்களில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட தெரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 100 மீட்டர் நடக்கணும், ஒரு 100 அடி நடந்து போனால் ஒரு 3 தெரு தள்ளி ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் தான் அவங்க வீட்டுக்கு போகணும். அந்த சந்துக்குள்ளே போகிற இடத்துல அவங்க தெருக்கே அடையாளமாக இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை கடந்து தான் இவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். என்னதான் சென்னை சிட்டிக்குள்ளே அவங்க வீடு இருந்தாலும் இரவு 11 மணிக்கு மேலே அந்த வீதிகளில் ஆள் நடமாட்டோன்றது சுத்தமாகவே இருக்காது. மேக்சிமம் அந்த வீட்டுகளில் இருக்கிற மக்கள்லாம் காலையில் அவங்க வேலையை முடிச்சுட்டு இரவில் எல்லாருமே 10-10:30 அந்த 11 இதுக்குள்ளே எல்லாருமே தூங்கிடுறது வழக்கம். மேக்சிமம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஏரியாவில் தான் நம்ம பூஜாவோட குடும்பம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜாவை விட அவர் தம்பி ராஜுக்கு தான் செல்லம் அதிகம். ஏன்னா ஒரே பையன், 2வது பையன்றதுனால ரொம்ப செல்லம் அதிகம். அவர் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஸோ அக்கா என்ன தான் ஒரு ஐடி கம்பெனியில் சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் தம்பிக்கு தான் அங்கே செல்லம் அதிகம். ஸோ எது கேட்டாலும் அந்த தம்பி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவரோட தம்பி வாழ்ந்துட்டு வராரு. இவங்க அக்காவுக்கு தம்பினா சின்ன வயசுலேருந்தே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு மட்டும் தான் கிடைக்குதுன்ற ஒரு சின்ன பொறாமை அது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால தம்பிக்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க. பேசினாலும் சிடுன்னு பேசிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அப்படியே அவங்க அந்த இடத்துல விட்டு மூவ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ள பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் நம்ம பூஜாவோட அப்பா அம்மாவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி செங்கல்பட்டில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதா, நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ இவங்களும் சரி நாங்கள் வந்துடுறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு ராஜு அப்புறம் பூஜாவும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம், அவங்க வீட்டு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, அதனால் நம்ம சாயந்தரம் எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூஜா என்ன சொல்கிறேன்னா, இல்லைம்மா எனக்கு கண்டிப்பாக லீவு தர மாட்டாங்க, ஏன்னா மந்த் எண்ட் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க இவனை இப்போ ராஜுவை பார்த்து, ராஜு நீ வரியா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சரிப்பா நான் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் லீவ் போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உடனே அவங்களும் சரி நம்ம 3 பேரும் இன்றைக்கி சாயந்தரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் சொன்ன மாதிரியே அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது நம்ம பூஜா கிட்டே என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, பத்திரமா இருமா, சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சமைச்சு சாப்பிட்டுக்கோ, வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் பூஜா எப்போவுமே வேலைக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மத்தியானம் லஞ்ச் டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து இந்த மாதிரி நம்ம கூட வேலை செய்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு பர்த்டே நாளைக்கு நம்ம மிட் நைட்டில் கேக் வெட்டி
அவளுக்கு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் நீ நாளைக்கு எங்கள் கூட இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யோசித்த பூஜா கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, ஆஹா அப்பா அம்மா வேறு வீட்டில் இல்லை, இந்த டைம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஓகேவும் சொல்கிறா. அன்றைக்கி ஈவினிங் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறா பூஜா. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போகிற பூஜா அன்றைக்கி தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷனு. கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு கேக்லாம் வெட்டிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மிட் நைட்டில் ஆட்டோ பிடிச்சி அவங்க ஏரியாவுக்கு வரா. அந்த ஆட்டோக்காரன் அதிகமாக காசு கேட்டதுனால அவங்க ஏரியாவுக்கு மெயின்லேயே, அதாவது ஸ்டார்டிங்லேயே என்னை இறக்கி விட்டுருங்கன்னா நான் இங்கேருந்து நடந்து போய்க்கிறேன்னு சொல்லி அந்த ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு இவளும் நடந்து வரா. அங்கேருந்து நடந்து வரும்போது அந்த ஏரியாவே ஒரே மயான அமைதியாக காணப்படுது. ஒரு விதமான காற்று சவுண்டு மட்டும் சைலண்ட்டாக கேட்குது. ஏன்னா மிட் நைட்டில் ஒரு வண்டி சவுண்டு கூட இல்லை அந்த ஏரியாவில். அந்த காற்று அடிக்கிற சவுண்டும் அந்த மயான அமைதியும் நம்ம பூஜாவை கொஞ்சம் பயமுறுத்துதுன்னே சொல்லலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே பொறுமையாக நடந்து வரும்போது கரெக்டாக அந்த 3 தெருவை தாண்டிடுறா. அந்த 3 தெருவை தாண்டி அப்படி நேராக பார்க்குறா. அவள் நேராக பார்க்கும்போது அவளுக்கு நேராக இருக்கிறது அந்த ஆலமரம். லேசான காற்றுல அந்த இலைகள்லாம் சலசலன்ற சத்தத்தை பார்த்து பூஜாவுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுது. நேரம் சுற்றி சுற்றி பார்க்குறா, யாருமே இல்லை. சடனாக அவளோட பேக்லேருந்து ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ஒரு 100 அடி 200 அடி தான் வீடு, நம்ம அப்படியே நடந்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பியும் ஒரு சவுண்டு, என்ன உன் கூட கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம இப்போ பூஜா என்ன பண்ணுறான்னா பொறுமையாக நின்று அப்படி திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, வெறும் மரம். அந்த ஆலமரத்தில் அடிக்கிற காற்று, அந்த சலசலன்னு சவுண்டு மட்டும்தான், அந்த கிளைகள் ஆடிட்டுருக்கிறது மட்டும்தான் பூஜா பார்க்குறா. கொஞ்சம் நல்லா அந்த மரத்தை உத்து பார்க்குறா பூஜா. அந்த கிளைகள் ஆடுது. அதில் ஒரு கிளையில் ஒரு 2 கண்கள் மட்டும் நல்ல பிரகாசமாக பூஜாவை அப்படியே முறைச்ச மாதிரி பார்க்குது. இதை பார்த்து அதிர்ந்து போன பூஜா அந்த இடத்துலையே அப்படியே சிலை மாதிரி அப்படியே நிற்கிறா. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்த பூஜா, இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஏதோ சரிப்படலை, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு உணர்ந்த பூஜா உடனே என்ன பண்ணுறா, திரும்பி ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறா. திரும்பவும் அவள் நடக்கும்போது பின்னாடியே யாரோ வேகமாக ஓடி வந்து இவன் நின்னா நிற்கிறாங்க, நடந்தா நடக்கிறாங்க, ஓடினா கூடவே ஓடி வராங்க. இப்படியே அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்தில் யார் தான் பின்னாடி இருக்கான்னு திரும்பி பார்க்கலான்னு பொறுமையாக திரும்பி பார்க்குறா. பின்னாடி யாருமே இல்லை. அவளோட மனசில் அந்த நேரத்தில் எந்தெந்த கடவுள்லாம் அவருக்கு தோணுதோ அந்த எல்லா கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போய் அவள் கேட்டை திறந்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி திரும்பி அந்த இடத்த பார்க்குறா. அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி கேட்டை திறந்து தன்னோட மெயின் டோரையும் கதவை திறந்து உள்ளே போயிட்டு திருப்பி அந்த மெயின் மூடும்போது ஒரு தடவை அந்த கேட்டை பார்க்குறா. அந்த கேட்டு பக்கத்தில் ஒரு பெண்மணியோட உருவம் நிற்கிது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது, முடியை விரித்து போட்டு, அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு உயிரோடு இருக்கிறவங்க அந்த பக்கத்தில் கேட்டு பக்கத்தில் நைட் நேரத்தில் ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவம். ஆனால் கண் மட்டும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அந்த பிரகாசமான கண் நம்ம பூஜாவை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாக முறைச்சிக்கிட்டே பார்க்குது. பூஜாவுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சடனாக அந்த கதவை மூடிட்டு தாப்பால்லாம் போட்டுட்டு டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அம்மா நான் இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரிலாம் நடந்ததுமா, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறா பூஜா. உடனே அதுக்கு அம்மா அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை யார் இந்த டைமில் வர சொன்னது, உனக்கு தான் 6 மணிக்கு தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருமே, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி நம்ம பூஜாவை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நம்ம ஏரியாவில் இத்தனை வருஷம் இருக்கும், பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தைரியமாக கதவை சாத்திட்டு படுத்து தூங்கு, அது ஏதாவது சும்மா ஏதாவது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆறுதல் படுத்துகிறாங்க பூஜாவை. என்னதான் பூஜாவை அவங்க அம்மா ஆறுதலாக பேசியிருந்தாலும் பூஜாவுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருந்ததாக சொல்லலாம். என்ன பண்ணுறா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு எல்லா கதவையும் தாப்பால் போட்டுடுறா. பின்னாடி முன்னாடி எல்லா கதவையும் ஜன்னலெல்லாம் டைட்டாக மூடிடுறா. போய் பெட்ரூமில் போய் படுத்துடுறா. நல்ல இருக்க பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, யாராக இருக்கும்னு. கரெக்டாக 1:30 தாண்டி இருக்கும் டைமு. அவங்களோட கேட்டை யாரும் ரொம்ப பொறுமையாக கேட்டை திறக்கிற சவுண்டு நம்ம பூஜாவுக்கு கேட்குது. ரொம்ப உன்னிப்பாக காது கொடுத்து கேட்குறா, யாராவது நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குதா அப்படின்னு. பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறா, யாராவது தன்னோட வீட்டுக்கு கதவு பக்கத்தில் நடந்து வராங்களான்றதை நோட் பண்ணுறா. ஆனால் அந்த மாதிரி கால் தட சத்தம் எதுவுமே கேட்கல.
அதனால் கொஞ்சம் பயத்தில் இருந்த நம்ம பூஜா என்ன பண்ணுறான்னா, அவளோட பெட்ரூமில் இருக்கிற ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த கேட்டு தெரியும். அதனால் நம்ம பாதி திறந்து பார்ப்போம், யார் நிற்கிறான்னு தெரியும், இல்லை யார் வந்திருக்கான்னு தெரியுன்றனால அந்த ஜன்னலை பொறுமையாக திறந்து கால்வாசி தான் திறந்துருப்பா. அந்த கேப்பில் நல்லா உத்து பார்க்குறா, கேட்டு ஃபுல்லாகவே திறந்துருக்கு. ஆனால் அங்கே எந்த ஆளும் நிற்கிற மாதிரி தெரியல, எந்த மனிதர்களும் இல்லை. சரி, யாருமே இல்லையே, யார் தான் கேட்டு திறந்துருப்பான்னு சரி இன்னும் கொஞ்சம் ஜன்னலை திறந்து நம்ம மெயின் டோரை எட்டி பார்க்கலாம். தலையை நல்லா இந்த சைடு சாய்ச்சி அந்த சைடு வாசலை நோக்கி எட்டி பார்க்குறா. அப்போது நம்ம பூஜா பார்த்த விஷயம் ஒரு பயங்கரமான நிகழ்வுனே சொல்லலாம். அந்த வாசலில் அவள் அந்த கேட்டுக்கிட்ட பார்த்த அந்த உருவம் அந்த வாசலில் அமர்ந்தபடி இந்த கதவை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது, மெயின் கதவை. அப்படியே அது ஒரு மாதிரி பயங்கர கொடூரமாக இருந்ததாக நம்ம பூஜா குறிப்பிட்றாங்க. அப்படியே அதே இடத்துல வச்ச கண்ணு மாறாமல் அந்த கதவை பார்த்துக்கிட்டே இருக்குது. சடனாக நம்ம பூஜா ஜன்னல்லேருந்து பார்க்குற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த உருவம் டக்குன்னு தலையை திருப்பினோடனே பூஜா அதிர்ந்தே போனாங்க. சடனாக அந்த ஜன்னலை சாத்திட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் காது வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக அந்த இடத்துல அப்படியே உட்காடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜன்னலுக்கும் அந்த வாசல் கதவுக்கும் யாரோ ஒரு பெண்மணி இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்துட்டு திருப்பியும் வாசக்கதவு கிட்ட நடக்கிறாங்க. திருப்பியும் வாசக்கதவுலேருந்து திருப்பி இந்த ஜன்னல் பக்கம் வராங்க. கிட்டத்தட்ட 2-2.25 வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. பூஜாக்கு ஒரு சொட்டு தூக்கம் வரல, கண்ணில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயத்தில் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் நகர்ந்து நம்ம நடந்து போனால் அந்த சவுண்டு கேட்டு நம்ம உள்ளே முழிச்சிட்ருக்கோன்னு தெரிஞ்சு அந்த உருவம் உள்ளே வந்துடுமோ, இல்லை நம்மளை ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுனால அங்கேயே அப்படியே அசையாமல் அந்த காதை ஜன்னல் ஓரத்தில் வச்சுக்கிட்டு என்ன தான் நடக்குதுன்றத உன்னிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பூஜா. இந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் சத்தமே இல்லாமல் நின்று போகுது. இதை உணர்ந்த நம்ம பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக போய் பெட்டில் போய் படுத்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணணுன்னு தோணலை. கண்ணை மூடி இருக்க படுத்துன்னு தூங்கிடணுன்றதான் முடிவெடுத்து அந்த பெட்டில் போய் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடலான்னு ஒரு தைரியத்தை வர வச்சு அந்த பெட்ஷீட்டை பொறுமையாக விலக்கி அந்த ஃபோனை எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட மெயின் கதவை யாரோ திறந்து உள்ள ஹாலில் நடமாடுற மாதிரி ஒரு சவுண்டை கேட்குது நம்ம பூஜாக்கு. இந்த சவுண்டை கேட்ட அடுத்த செகண்ட் பூஜாக்கு வயிற்ற கலக்கிருச்சுன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலகாணியை இருக்க பிடிச்சிக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடணுன்ட்டு பயங்கரமாக அந்த ஃபோனை எப்படியாவது எடுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கையை கூட அந்த பெட்ஷீட்லேருந்து வெளியே எடுக்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே ஆடாமல் அசையாமல் மூச்சு வாங்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளேயே முழிச்சு உத்து பார்த்துட்ருக்காங்க. அந்த இருட்டில் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இவங்க ரூமை நோக்கி நடந்து வரதை மட்டும் இவங்களால் உணர முடியுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்ச பூஜா என்ன பண்ணுறான்னா, பொறுமையாக கை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோன் எடுக்க அந்த டேபிள்லேருந்து ட்ரை பண்ணுறா. அந்த டேபிளில் ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த டேபிளுக்கு பின்னாடி இவ வெளியே பார்த்த அந்த உருவம் இவ பக்கத்தில் நிற்கிது. பூஜா மூச்சு அப்படியே பெருமூச்சு வாங்குறா, பயங்கரமாக பெருமூச்சு வாங்குறா. அந்த உருவம் பூஜாவை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே மீறி அந்த ஃபோனை எடுக்க கையை அப்படி நீட்டுறா. சடனாக அந்த உருவம், நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து பெட்லேருந்து கீழே தள்ளி விட்டுருது. கீழே விழுந்த அதிர்ச்சியில் பூஜா மயக்கமாயிடுறாங்க. விடிய காலையில் ஒரு 5-5:15 இருக்கும். இவங்க அம்மா அப்பா தம்பி எல்லோரும் அவங்க வீடு நோக்கி வராங்க. வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா கேட்டும் திறந்துருக்கு, வீட்டோட மெயின் கதவும் திறந்துருக்கு. என்னடா இது, இந்த இவ்வளோ காலையில் இவ எந்திக்கவே மாட்டாள், எப்படி இந்த கேட்லாம் திறந்துருக்கு, வீட்டு கதவு திறந்துருக்குன்னு பதட்டமாகி உள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. உள்ளே ஓடி வந்து பார்த்தா நம்ம பூஜா அந்த பெட்டில் படுக்காமல் அந்த பெட்டுக்கு அடியில் பட்டு தூங்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க அம்மா வந்து குரல் கொடுக்குறாங்க, ஏய் பைத்தியக்காரி, கதவை திறந்து போட்டு இப்படி தூங்குறியே, உனக்கு அறிவு இருக்கா, எவனா உள்ளே வந்துட்டு போனானான்னு கூட தெரியாமல் இப்படி தூங்குற, அதுவும் கட்டிலுக்கடியில் போய் தூங்குற, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பூஜா எந்த ரிப்ளையும் பண்ணலை. கம்முன்னு கட்டிலுக்கடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அவளாக எந்திரிச்சு வருவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரூமை சாத்திட்டு அவங்க ஹாலில் போயிட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அன்றாட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி அவங்க அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம ராஜு என்ன பண்ணுறாருன்னா, பூஜாவோட தம்பி பாத்ரூம் போயிட்டு ஹாலில் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு
இங்கேருந்து ஹால்லேருந்து கத்துறாரு, அம்மா டீ கொண்டு வாம்மா, தலை வலிக்குது அப்படின்னு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாரு. இதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டீ போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரூமில் கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த பூஜா படன்னு ஏஞ்சி கதவை திறந்துட்டு ஓடி வந்து நம்ம ராஜு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான்ல அவனுக்கு நேராக வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாகவும், ஆனால் பார்வை வந்து ரொம்ப ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கேவலமாக பார்க்குற பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வையில் தன்னோட தம்பியை ராஜுவை அப்படி பார்க்குறாங்க பூஜா. இதை ராஜு கவனிக்கிறான். ராஜு கவனித்து என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறான் ராஜு. அதுக்கு பூஜா வந்து எந்த பதிலும் சொல்ல சடனாக ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு ராஜு தோள் மேலே கை வச்சுட்டு ராஜு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜுக்கு ஒன்றுமே புரியல. இவ நம்மளுக்கு வில்லியாச்சு, இவ நம்மளை எப்போவுமே சிரித்து கூட பேச மாட்டான் நம்மக்கிட்ட, இன்றைக்கி என்ன கையிலலாம் முத்தம் கொடுக்குறா, ஏய் சனினே போ அப்படி அப்படின்னு விளாட்டா எப்போவுமே அண்ணன் தம்பிக்குள்ளே தங்கச்சிக்குள்ளே பேசுகிற மாதிரி, சனினே கையை விடு போ அப்படி, என்ன திடீர்னு உனக்கு பாசம், என்ன ஏதாவது காரியம் ஆகணுமா அப்படின்னு ராஜு வந்து பூஜாவை பார்த்து கேட்குறான். இப்படி கேட்கும்போது பூஜா கிட்டேருந்து ஒரு பதிலும் இல்லை. ஆனால் ராஜுவை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. இதை அங்கேருந்து டீ எடுத்துகிட்டு வர அம்மா நோட் பண்ணுறாங்க. பூஜா உட்காந்துருக்கும்போது தலையில் டப்புன்னு அடிச்சுட்டு, பைத்தியம் வளர்ந்துருக்கி எருமாடு மாதிரி, உனக்கு அறிவு இருக்கா, வயசு பையன் கையில் முத்தம் கொடுத்துட்ருக்க காலையில் ஏஞ்சி வந்து, என்னடி ஆச்சு உனக்கு, போ குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும்ல போய் கிளம்பு அப்படின்றாங்க. பூஜா அவங்க அம்மாவை முறைச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறா. ராஜுவும் பூஜாவை அப்படியே பார்க்குறான். ஆனால் பூஜா சடனாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கே சடனாக நின்றுட்டு ஒரு வாட்டி திரும்பி நம்ம ராஜுவை பார்க்குறா. ராஜுக்கும் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு ராஜுக்கு புரியுது. கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறான் அவங்க அக்கா முகத்தை பார்த்து. உள்ளே போன நம்ம பூஜா கதவை சாத்திட்டு மத்தியானம் வரைக்கும் வெளியே வரல. ராஜுவும் காலேஜ் போயிட்டாங்க, அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அம்மா போய் கதவை தட்டுறாங்க. ஏம்மா டைம் என்னாச்சு, வேலைக்கும் கிளம்பல, நான் உடம்புக்குன்னு சரி இல்லையா, சரி சாப்பிடவாது வா, வேலைக்கு போகலன்னா பரவாயில்ல சாப்பிடவாது வான்னா, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கோபமான ஒரு குரலில் சொல்லிவிட்டு உள்ளே இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ நிலைமை இங்கே சரியில்லைன்றதை மட்டும் அங்கங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது. அதனால் சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இரு, நான் அப்புறமா உன்னை கூப்பிட்றேன். இப்படி சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். நம்ம ராஜு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அங்கங்கே சுற்றிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சோஃபாவில் வந்துட்டு, அம்மா நான் வந்துட்டேம்மா, என்னம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அவங்க அம்மா அங்கே டிவியில் ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இருக்குடா அங்கே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவும் அதுக்கிட்ட போயிட்டு அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சடனாக காலையில் எப்படி நம்ம பூஜா கதவை திறந்துட்டு ஓடி வந்தாங்களோ அதை விட கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லலாம், கதவை டொம்முன்னு அடிச்சுட்டு ஓடி வந்து ராஜுவை பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடவை ராஜுவை பார்க்குற பூஜா அவங்களோட முகத்தோற்றம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டல் ஆகிடுச்சு. அதுவும் ஒரே நாள் நைட்டில் இப்படி ஒரு பொண்ணு ஆவாங்களான்ற சந்தேகமே நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஃபேஸ் டல்லாகி கண்ணை சுற்றி கருவடையும் விழுந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஒட்டி போன மாதிரி ஆகிட்டாங்க. தலையெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, பராமரிப்பு இல்லாத ஒரு தலைமுடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தலைமுடியை வச்சுக்கிட்டு ராஜு அவ்வளோ ஒரு மாதிரி கேவலமான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. ராஜுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, காலையிலேருந்து சாப்பிடவான்னு கூட கூப்பிட்டேன் வரவே இல்லை, ஆனால் இப்போ உன் குரல் கேட்டவுடனே ஓடி வந்து நிற்கிறாள், என்ன தான் ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு ராஜுவும் அவங்க அம்மாவும் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் ராஜுவோட அம்மா நோட் பண்ணுறாங்க, ராஜுவை இவ பார்க்குற பார்வை சாதாரணமாக பார்க்கல, ஏதோ ஒன்று தப்பான நோக்கத்தில் தான் பார்க்குறா, இவளுக்கு என்ன தான் ஆச்சுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்து, எதுக்கு நீ இப்படி தம்பியை காலையிலேருந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, ஒரு மாதிரி பார்க்குற, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு மாதிரி கோபமாக முழிக்கிறா. என்ன உனக்கு கண்ணை சுற்றி கருவளையமாக இருக்குது, காலையிலாம் நல்லா இருந்தியே, என்ன தான் ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்றாங்க. இவ ஒன்றுமே சொல்லாமல் பூஜா என்ன பண்ணுறா, கோபமாக அவங்க அம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டு திருப்பி உள்ளே போய் கதவை டொம்முன்னு சாத்திக்கிறா. ரூமில் போய் உட்காந்துடுறா ஒரு மூலையில். இவங்க அம்மாவுக்கு இப்போ தான் சந்தேகம் பயங்கரமாக வலுக்குது. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நடக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல, இவ நடவடிக்கையே சரியில்லை, காலையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், அதுவும் ராஜு கிட்ட அவள் நடந்துக்கிற விதம் பயங்கர வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு, நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்குன்னு கூப்பிட்டு போவோம் பொண்ணு கேட்ட. நம்ம பூஜாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி, பொண்ணுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால தான் அப்படி இருப்பா, சரி நான் எதாக இருந்தாலும் நான் நைட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அன்றைக்கி நைட்டு ஒரு 9-9:30 ஆகிடுச்சு. அவங்க அப்பாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்குற, என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி பேசின ஃபோனில் அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி இவங்க அப்பாவுக்கும் ஒரு விதமான மனசில் ஒரு தயக்கம் ஏற்படுது. சரி நம்ம நாளைக்கு காலைல கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாருமே படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இரவு ஒரு 1-1:30 இருக்கும்.
நம்ம ராஜுவோட ரூமில் ராஜு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ராஜு கால் பக்கத்தில் யாரோ அமர்ந்திருக்காங்க, அதாவது உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்ற ஃபீல் வந்து ராஜுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, நம்மளுக்கு கனவு வந்தால் இந்த மாதிரி இருக்காது, ஆனால் நிஜமாகவே யாரோ நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கு கால் மாட்டில். அதுவும் நம்ம காலை ஒட்டி உட்காந்துருக்காங்க, யார் இது, தொடை பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே யார் இதுன்னு பார்க்குறதுக்கு. சைடு சாய்ந்து படுத்திருந்த ராஜு என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி பெட்ஷீட் எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த அதிர்ச்சி அவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க அக்கா அவ்வளோ கொடூரமாக தலையெல்லாம் முடியை விரித்து போட்டுட்டு நம்ம ராஜுவை கொஞ்சம் கூட கண்ணிமை சிமிட்டாமல் அவ்வளோ கொடூரமாக பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களாம், ஒரு மாதிரி அழுகிறாங்களாம், ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வருதான். என்ன பண்ணுறதுனே ராஜுக்கு தெரியல. என்ன இங்கே வந்து உட்காந்துருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ராஜு மேலே பாஞ்சு ராஜுவை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கை காலெல்லாம் கடிக்கிறாங்க. ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. காலேஜ் செகண்ட் இயர் தானே படிக்கிறாரு, அவரும் கொஞ்சம் பெரிய பையன்றதுனால நம்ம பூஜாவை இழுத்து தூக்கி அந்த சைடு தூக்கி அடிச்சுட்டு அம்மா அப்பா இங்கே வாங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஓடி வராங்க அவங்க அப்பா அம்மா. இந்த சவுண்டு கேட்டு என்னாச்சுன்னு தெரிலன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பூஜா அந்த கட்டில் பக்கத்தில் மூலையில் போய் உட்காந்துட்டு, ஒழுங்காக உன் பையனை என் கூட வந்து படுக்க சொல்லு, ஒரு நாள் என் கூட படுக்க சொல்லுன்னு ரொம்ப கொச்ச வார்த்தையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும் அதிர்ந்தே போகிறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு வார்த்தையே இவ வாயிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஷாக்கும் ஆகுறாங்க. பூஜா பைத்தியக்காரி, அதுவும் உன் தம்பிடி, என்ன வார்த்தை பேசுகிற? உன்னை செருப்பால் அடிக்க போகிறேன் பாரு, ஒழுங்காக இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. அதுக்கு பூஜா என்ன சொல்கிறான்னா, அவன் என் தம்பியும் கிடையாது, நான் உங்கள் பொண்ணு பூஜாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆக்ரோஷமான குரலில் சிரிக்க ஆரம்பிக்கிறா பூஜா. அந்த இடத்துல அந்த செகண்டு தான் பூஜாவோட உடம்புல ஒரு ஆத்மா இருக்குன்றத அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம பொண்ணை இங்கே வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை, அவளோட உயிருக்கும் பிரச்சனை. அதனால் இவளை இந்த ரூமில் வச்சு பூட்டிட்டு நம்ம ஏதாவது கோயிலில் சாமியாரையோ கூப்பிட்டு வருவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சடனாக பூஜா அங்கேருந்து ஏஞ்சி விறுவிறுன்னு ஓடி வர பார்க்குறா. அவங்க அப்பாவும் ராஜுவும் சேர்ந்து கையை பிடிச்சி தரத்தனை இழுத்து தூக்கி அவங்கள அடிச்சுட்டு ஓடி வந்து கதவை சாத்தி தாப்பால் போட்டு கதவை மூடிக்கிறாங்க. உள்ளேருந்து கதவை ரொம்ப ஆக்ரோஷமாக தட்டுறா. உள்ளேருந்து குரல் மட்டும் கேட்குது, என்ன நீ எங்கே மூடி வச்சுருந்தாலும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது, யாரை வேணால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பூஜாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. அந்த சமயத்தில் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சென்னையில் மிகவும் ஃபேமஸான பேயோட்டுற ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க பேரை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலைன்னு இல்லை, சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த பேரை சொல்லலை. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனால் நம்ம பொண்ணை கண்டிப்பாக நல்லபடியாக காப்பாற்றி விடுவாங்க. நான் காலையில் வரேன், நம்ம 2 பேரும் அவன் பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போவோம், கண்டிப்பாக இந்த பிரச்சனையை அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. அந்த சொந்தக்காரர் கொடுத்த ஒரு தைரியத்தில் அன்றைக்கி நைட்டு இரவை அந்த வீட்டிலேயே கழிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 4 மணிக்கெலாம் அந்த சொந்தக்காரர் வந்துடுறாரு. வந்து ராஜுவோட அப்பா, அந்த சொந்தக்காரர் அந்த நபர், அப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம பூஜாவை வலுக்கட்டாயமாக காலகையை கட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த சென்னையில் பேயோட்டுற அந்த திருநங்கை அம்மா இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அவங்க இவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சக்கரம் மாதிரி வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதை சுற்றி எலுமிச்சை பழங்களும் சில ரத்தங்களும், அது என்ன ரத்தம்னு குறிப்பிடலை, பட் ரத்தங்கள் இருந்ததாகவும் கற்பூரங்கள் சுற்றி எரிய விடப்பட்டதாகவும், நடுவில் அந்த பூஜாவை உட்கார வச்சு, நீ யார், எதுக்கு இந்த குடும்பத்தில் வந்து, எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புல வந்து இப்படி ஆட்டி படைக்கிற அப்படின்னு அந்த கேள்வியை அங்கே கேட்குறாங்க சில மந்திரங்கள் சொல்லி. கொஞ்ச நேரத்தில் நம்ம பூஜா உடம்புல இருந்து அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது. என் பேர் கவிதா, நான் நெல்லூரை சேர்ந்த பொண்ணு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சிட்டு வந்தேன். ஆனால் எங்ககிட்ட பண வசதி இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அவங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் வேற ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஏமாற்றமும் காதல் தோல்வியும் என்னால் தாங்க முடியல, நான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் நான் அந்த
வீட்டில் நான் காதலித்த நண்பரோட மனைவி உடம்புல புகுந்து எனக்கு கிடைக்காத எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மந்திரவாதி மூலமாக என்ன ஒரு மந்திர கட்டுப்பாட்டில் வச்சு அந்த ஊரில் இல்லாமல் வேறு ஒரு ஊரில் என்னை கொண்டு போய் ஏவி விடணும், இந்த பொருள்லையாவது ஏவி விடணுன்ற ஒரு நோக்கத்தில் இங்கே இவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஆலமரத்தில் இரவோடு இரவாக வந்து இந்த மரத்தில் என்னை ஏவி விட்டு போனாங்க. நான் இங்கே வந்து 3 மாதம் ஆச்சு. எனக்கு தீராத ஆசை இருக்குது. நான் ஒரு கண்ணி கழியாத பெண். எனக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குது. அந்த ஆசை இல்லாமையே அந்த ஆசையை நான் எதுவும் நிறைவேற்றாமையே இறந்து போயிட்டேன். அந்த சமயத்தில் தான் அன்னைக்கு ஒரு இரவில் இந்த பெண் தனியாக என்கிட்ட வந்து மாட்டினா. இந்த உடலை விட்டால் எனக்கு வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணோட உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணேன். ஆனால் இவங்க வீட்டில் நான் காதலிலேயே அதே மாதிரி சாயல்லையே இவரோட தம்பி இருப்பார்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் எனக்கு இவரோட தம்பின்றது முக்கியம் இல்லை. எனக்கு என் காதலனோட ஒன்றா இருக்கணும், ஒரு தடவையாவது அவர் கூட வாழ்ந்துடணுன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அதனால் அவங்க தம்பி கூட நான் ஒரே ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு போகணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி அந்த நம்ம திருநங்கை அம்மா கிட்ட அந்த பேயை ஓட்டுறவங்க கிட்டேயே சொல்லுது. அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காத அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கேட்குற விஷயம் இது மிகப்பெரிய தப்பு, இதை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாது, இதை பண்ணால் இது மிகப்பெரிய பாவம், நீ வேறு ஏதாவது கேளு, இல்லைனா என் மந்திரத்தால் உன்னை அடக்கி கட்டி இதுக்கப்புறம் உன் ஆத்மா சாந்தி அடையாத வரைக்கும் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த கவிதாவோட ஆத்மா பயந்துட்டு, சரி எனக்கு வந்து கருங்கோழி ரத்தம் வேணும், எலுமிச்சை பழம், புடவை, இந்த பையனோட ஒரு ட்ரெஸ்ஸஸ் வேணும், அதாவது அவன் உடுத்தின ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் எனக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு ஒரு படையல் போட்டுட்டு அங்கே என்ன நினச்சி வேண்டிட்டு திரும்பி பார்க்காம வர சொல்லிவிடுங்க. நான் இவங்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன் ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் நான் அந்த சுடுகாட்டிலேயே வாழ்ந்துட்டு போயிடுறேன். என் நிறைவேறாத ஆசை நிறைவேறாமல் போட்டோம், நான் யாரையும் இதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பேயோற்ற திருநங்கை அம்மா கிட்ட சத்தியம் கொடுக்குது இந்த கவிதாவோட ஆத்மா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த கவிதாவோட ஆன்மா பூஜா உடம்பை விட்டு வெளியே வந்துடுச்சு. பூஜாவும் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த பேயோட்ட திருநங்கை அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விபூதி எடுத்து இவங்க எல்லாருக்கும் வச்சு விட்டுட்டு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இவ உடம்புல இருந்த ஆத்மா சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது, அது ஒரு மோகினி. அவ தீராத நிறைவேறாத ஆசைகளில் தான் இறந்துருக்கா, அதுவும் ஒரு கன்னி பெண். அதனால தான் சொல்கிறேன், இந்த பேய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக சிறப்பாக செஞ்சுடுங்க. அவள் கேட்டதை எல்லாத்தையும் சுடுகாட்டில் வச்சு அவளை நினச்சி வேண்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் நீங்கள் முறைப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் குலதெய்வம் அது எந்த கடவுளாகவே இருக்கட்டும், அந்த குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு அந்த கோயிலில் பொங்கல் வச்சு உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி அங்கே கற்பூரத்தை ஏற்றிட்டு வாங்க. மோகினின்றது ஒரு சாதாரண பேயை சேர்ந்தது கிடையாது, அது பழி வாங்குகிற படலம் கொண்ட ஒரு பேய். அது வந்து இப்போ உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நீங்கள் நம்பிட்டு சாதாரணமாக அதை சொல்கிறத செஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா திரும்பியும் அந்த ஆத்மாவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக நிற்கிற உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறது தான் மிக சிறந்த வழி. ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கயிறுகளை கொடுத்து, இந்த கயிறை 1 மாதத்துக்கு கையில் கட்டிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள நல்லபடியாக அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பேயோற்ற திருநங்கை அம்மா. இன்றைக்கி பார்த்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.